பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரத்திலே இதோ ஆபிரகாம் தன் முதிர் வயதாய் இருக்கையிலே சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் குறித்திருந்த காலத்திலே, தேவன் ஒரு காலத்தை ஒரு குறித்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்துவானவர் வந்து பிறந்ததாக கலாத்தியருக்கு அப்போஸ்தலர் எழுதுகிறார். ஒரு அதே காலத்தில் அவற்றை நேர்த்தியாக செய்கிற கர்த்தர். நமக்கும் தேவனாய் கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். எல்லா காரியங்களுக்கும் ஒரு காலத்தை குறித்து வைத்தார். அந்த காலத்திலே அவர் நன்மையான காரியங்களை நமக்கு கட்டளையிடுவார். பொறுமையோடு காத்திருப்பது நமக்கு அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாக்கு தத்தத்தின் குமாரனாய் ஈசாக்கு கடைசியில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்தான். ஈசாக்கின் மூலமாக தேவன் ஆபிரகாமோடு சேர்ந்த உடன்படிக்கையை தொடர்ந்து பாதுகாத்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி புலம்பல் 3:25 தெரிவிக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து இந்த எகிப்து தேசத்தலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் இதோ இஸ்மவேல். அவன் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதை கண்டு ஆபிரகாமை நோக்கி, சாராள் இந்த அடிமை பெண்ணையும் இந்த மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். எனவே இந்த தேவனும் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவருடைய மகனையும் அழைத்து செல்லும்படி ஆண்டவரும் உத்தரவு கொடுக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டு. எனவே தேவனுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளிலே வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். முழு பெயர் சபாவிலே அலைந்து கொண்டிருந்தாள். அங்கே தண்ணீர் காலியாகி தன் மகனுக்கு தண்ணீர் தாகம் மிகுதியாகி ஒரு வழி செத்து விடுவானோ என்று சொல்லி பயந்து அங்கே அழுது கொண்டிருந்த ஆகாரனுடைய குரலை ஆண்டவர் கேட்டு தூதனை அனுப்பி அங்கே ஒரு துறவு இருக்கிறதை காண்பிக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் கண்ணீரை காண்கிற தேவன். ஆகாரின் அழுகுரலை கேட்டவர் நமது துக்கங்களையும் வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் தம் தூதனை அனுப்புகிறார். நமக்கு நன்மை உண்டாகும்படி, நமது கண்களை திறக்கும்படி, அதிசயத்தை கண்டுகொள்ளும்படி அவர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து பெயர் சபாவிலே ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்கும் உடன்படிக்கை ஏற்படுகிறதை குறித்து அடுத்த பகுதி தெரிவிக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது ஒரு பிரியமான காரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான காரியம். அவர் தாமே ஆசீர்வதித்து பிறகு பண்ண வேண்டிய வாக்குத்தத்தம் முடித்தவர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர் தேவனாக இருக்கிறார். இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தபடினாலே ராஜா கூட வந்து உடன்படிக்கை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம்.
அதே தேவன் நம்மையும் அவர் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த அருமையான காலைகளில் ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து 22வது அதிகாரத்திலே ஆபிரகாம் சோதிக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உன் புத்திரனும் ஏகசுதனுமாகி உன் நேசகுமாரனாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியாக இடு என்று சொல்லி ஒரு சோதனை கடந்து வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பேரில் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசமும் தேவனுக்கு ஆபிரகாம் செய்திருந்த அர்ப்பணிப்பும் அதிக அளவிலே சோதிக்கப்பட்டன. சாதாரணமான அறிவுக்கு முற்றிலும் முரண்படா இருந்தாலும் அந்த பிள்ளையின் மேல் தகப்பன் கொண்டிருக்க அன்புக்கும் தகப்பனுடைய வாழ்க்கைக்கு உரிய நம்பிக்கைக்கும் சவாலான ஒரு காரியத்தை செய்யும்படி தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டதை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் கடந்து வந்தது. முதலாவது சோதனை, அவர் தமது சொந்த ஜனத்தை விட்டு சொந்த இடத்தை விட்டு எங்கே போகிறோம் என்று தெரியாமல் அங்கே ஆண்டு புறப்பட செய்கிறார். எதிர்பட்சத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சொன்ன அவர் ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தார். மீண்டுமாய் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. பொறுமையோடு தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு அங்கே ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனா ஈசாக்கை பலியிட சொன்னது அடுத்த சோதனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசிகளுடைய உண்மையான விசுவாசமும் அன்பும் நேசமும் சோதிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த சோதனையிலே ஆபிரகாம் ஜெயித்தார். உடனடியாக கீழ்ப்படிந்தார். மலைக்கு கொண்டு போய் தன் மகனை கட்டி பலியிட ஆயத்தமான பொழுது, கத்தி எடுத்த பொழுது தூதன் தோன்றி, ஆபிரகாமே அவன் பலியாண்டன் ஒன்று செய்யாது என்று சொல்லி தடுத்து அங்கு ஆட்டுக்குட்டி ஒன்று பலியிடுவதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே மோரியா மலையிலே மீண்டும் கிறிஸ்துவான ஒரு நாள் பலியிடப்பட்டார். அது சிலுவையிலே நமக்காக ரத்தத்தை சிந்தி கிருபாதார வழியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தவர். ஆம், தொடர்ந்து 24வது அதிகாரத்திலே சாராளுடைய மரணத்தை குறித்து பார்க்கிறோம். 127வது வயதிலே சாராள் மரித்து போனாள். அந்த நேரத்திலும் ஆபிரகாம் இந்த சாராளை சரியான முறையிலே அடக்கம் பண்ணுவதை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஏத்தியனுடைய மனுஷனாகி எப்ரானிலிருந்து 400 செக்கல் நிறைவு வெளியே கொடுத்து ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தில் உள்ள குகையில மக்கபேலான்னு சொல்லப்பட்ட அந்த குகையில அடக்கம் பண்ணினான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. 24வது அதிகாரத்திலே தன் மகனாய் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி தனது ஊழியக்காரனாகிய எலியேசரை அனுப்புவதை குறித்தும் இங்கே 24வது அதிகாரம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எலியேசரும் சரியான முறையில் போய் ரெபெக்காளை சந்தித்து ஈசாக்குக்கு பெண் கொண்டு வருவதை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமை போல விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை இந்த நாளிலும் சர்வவல்லவன் தியானத்தை ஈடுபடி ஒவ்வொருவருக்கும் செய்வாராக. பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.